வெளியிருந்து பார்த்தா காலிஸ்டோ ஒரு இறந்த கிரகம் மாதிரி தெரியும். பல பில்லியன் ஆண்டுகளா அதோடைய மேற்பரப்புல விழுந்த விண்கற்களுடைய தடங்கள் மட்டுமே அங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அந்த பழைய காயங்களுக்குள்ள இன்னும் பல கதைகள் உயிரோடு இருக்கலாம். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் காலிஸ்டோவை இன்ஃப்ராரெட் வெளிச்சத்தில் பார்த்தபோது அதோடைய மேற்பரப்புல தண்ணீர்னாலான பனியும் கார்பன் டை ஆக்சைடும் சமமாக பரவலை. சில இடங்களில் அந்த பனியுடைய தரங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. சில இடங்களில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக காணப்பட்டிருக்கு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஜூபிட்டருடைய கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு இந்த பழமையான கிரகம் அதோடைய மேற்பரப்பை மெதுவாக மாற்றிருக்கு. பல பில்லியன் ஆண்டுகளாக ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய காலிஸ்டோ உண்மையிலேயே அமைதியாக தான் இருக்கா, அல்லது அதோடைய பழைய காயங்களுக்குள்ள ஜூபிட்டருடைய கதிர்வீச்சு இன்னும் பல மாற்றங்களை ஏற்படுத்திட்டே இருக்கா? அதை தேடி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்த அந்த பழைய காயங்களுக்குள்ள இப்போ நம்ம பயணம் பண்ணி பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். ஜூபிட்டருக்கு நமக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சந்திரன்கள் அப்படின்னு 4 இருக்கு. ஒன்னு ஐவோ, அது முழுக்க முழுக்க எரிமலைகள்னால சூழ்ந்தது. இன்னொன்னு யூரோப்பா, அதோடைய தரைக்கு கீழே கடல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு கேனிமேட், அது மிகப்பெரிய சந்திரன், அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப அதிகம். 4வது காலிஸ்டோ, பழமையான அதிகமா அடிபட்ட கிரகம். நாசா கூட காலிஸ்டோவை சோலார் சிஸ்டமுடைய ரொம்ப அதிகமா அடிவாங்கப்பட்ட தாக்கப்பட்ட கிரகம் அப்படின்றத நம்புது. கெலிலியோ மிஷன் மூலியமா அங்கிருந்து எடுத்த டேட்டாவில இருந்து அதுல உப்பு கடல் இருக்கலாம் அப்படிங்கிற எவிடன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. காலிஸ்டோவுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன? அது ஜியோலாஜிக்கல் டைம் கேப்சூல் மாதிரி. ஐவோவில் புதிய லாவா பழைய சர்ஃபேஸை அழிச்சிடும். யூரோப்பாவில் டெக்டானிக் ஆக்டிவிட்டி மூலியமா சர்ஃபேஸ் ரினியூவல் அங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் காலிஸ்டோவுடைய சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப பழமையானது. அதனால பல கோடிக்கணக்கான வருடங்கள் பழைய இம்பேக்ட்ஸ் அண்ட் அதோடைய சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பற்றின பல க்ளூஸை அங்கே ரொம்ப அழகாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இதை ஏர்லி ஜோவியன் சிஸ்டமை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு புதை பொருள் அப்படிங்கிறத நம்புது. இங்க ஒரு முக்கியமான கரெக்ஷன், JWST ஒரு நார்மல் கேமரா அப்சர்வேஷன் மட்டும் கிடையாது. இதுல பயன்படுத்தப்படுறது நெட்ஸ்பெக், அதாவது நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். இதன் மூலியமா காலிஸ்டோவுடைய சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய எதிரொலிக்கப்பட்ட அல்லது ரிஃப்ளெக்டட் இன்ஃப்ராரெட் லைட்டை வேவ்லென்த்தா பிரிச்சு பார்த்துச்சு. அதாவது இந்த பிக்சல்ல என்ன நிறம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, இந்த இடத்துல எந்த மாலிகூல் அல்லது எந்த மெட்டீரியலுடைய ஸ்பெக்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் இது டீகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டிஸ்டிங்ஷன் தான் வீடியோடைய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சயின்டிஃபிக் பாயிண்ட். JWST அப்சர்வேஷன் 3 முக்கியமான வியூஸை கவர் பண்ணும். ஒன்று ட்ரைலிங் ஹெமிஸ்பியர், அடுத்து ஆஸ்கார்ட் இம்பேக்ட் பேசின், அடுத்து வால்ஹல்லா இம்பேக்ட் பேசின். மேலும் புதிய அப்சர்வேஷன் குறிப்பா வால்ஹல்லா பகுதியை ரொம்ப அதிகமாக பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுது. JWST அங்கே வாட்டர் ஐஸ்க்கான சுமார் 3.1 மைக்ரோமீட்டர் அதிகமாக பயன்படுத்தி காலிஸ்டோவுடைய சர்ஃபேஸில் ஐஸ் சிக்னேச்சரை இது அழகாக மேப் பண்ணியிருக்கு. அதில் 2 ஹெமிஸ்பியருக்கு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. லீடிங் ஹெமிஸ்பியர் இங்கே வாட்டர் ஐஸ் சிக்னேச்சர் இம்பேக்டுடைய ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது. வால்ஹல்லாவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆஸ்கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மிகப்பெரிய இம்பேக்ட் பேசின் அண்ட் லாஃபின் ஹைமெடல் மாதிரியான ரிலேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப எங்காக இருக்கக்கூடிய இம்பேக்ட் ஸ்ட்ரக்சரில் வாட்டர் ஐஸோடைய சிக்னேச்சர் ரொம்ப அதிகமாக தெரியும். இதோடைய பேசிக் இன்ட்ரப்ஷன் மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டோ அல்லது காமெட்டோடைய இம்பேக்டோ சர்ஃபேஸுடைய மெட்டீரியலை உடைக்குது. அதனால் அதுக்கு கீழேயோ அல்லது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல ஃப்ரெஷ்ஷான ரிச் மெட்டீரியல் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இம்பேக்ட் கிரியேட்டர் அப்படின்றது வெறும் குழி மட்டும் கிடையாது, அது காலிஸ்டோவுடைய உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியலை சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஜியோலாஜிக்கல் பேட்டர்ன். ட்ரைலிங் ஹெமிஸ்பியரில் வாட்டர் ஐஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு புல்ஸ் ஐ பேட்டர்ன் மாதிரி தொடர்ந்து இருக்கு. ஈக்குவரல் ரீஜியனில் ரொம்ப வீக்காகவும் ஹையர் லாட்டிடியூடுக்கு போக போக அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இது இம்பேக்ட் கிரியேட்டருக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் கிடையாது. ரிசர்ச்சர்ஸுடைய மிக முக்கியமான ஒரு ஹைபோதேசிஸ் ஜூபிட்டருடைய மேக்னடோஸ்பியர், அதாவது காந்த புலம் இருக்கக்கூடிய அந்த மேக்னடோஸ்பியர், ஜூபிட்டருடைய மிகப்பெரிய மேக்னடோஸ்பியரில் சார்ஜ்டு பார்ட்டிகல் ரொம்ப அதிகமாகவோ பிளாஸ்மாவோ இருக்கு. அது காலிஸ்டோ அந்த என்வரான்மெண்ட்குள்ளே போகிற போது அந்த எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் காலிஸ்டோவுடைய சர்ஃபேஸை கொஞ்சம் மாற்றுது. சர்ஃபேஸ் ஐஸ் அண்ட் மற்ற மெட்டீரியல்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிஸ்ட்ரியை மாற்றுறது அளவுக்கு அதுக்கு ரொம்ப பவர் இருக்குது. அதனால் காலிஸ்டோ அதோடைய சர்ஃபேஸ் ஜூபிட்டருடைய மேக்னடோஸ்பியருடைய இன்டராக்ஷன் ஆகும்போது
அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியை உருவாக ஆரம்பிக்குது. இதனால காலிஸ்டோவில் ஆர்கானிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லை. அதோடைய சர்ஃபேஸ் உள்ளிருந்து ஜியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கு மாறா காலிஸ்டோவோடு ஃபிசிக்கலி அமைதியாக இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் அதோடைய சர்ஃபேஸ் கெமிக்கலி பேசிவும் இல்லை. ஜூபிட்டருடைய மேக்னோஸ்பியர் தொடர்ந்து அதோடைய சர்ஃபேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுதான் இந்த ஆர்டிக்கலில் காலிஸ்டோ இஸ் மோர் ஆக்டிவ் தென் ப்ரீவியஸ்லி ரியலைஸ்டு அப்படின்ற ஒரு கருத்தை சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்க முடியுது. GWST காலிஸ்டோவில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய சிக்னேச்சரை மேப் பண்ணிகிட்டே இருக்குது. இங்கே 2 விஷயங்கள் தனியாக நம்ம பார்க்கணும். ஒன்று சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய CO2, இன்னொன்று கேஸஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய CO2. லீடிங் ஹெமிஸ்பியரில் லாவன் அண்ட் ஹைமெடல் இம்பேக்ட் கிரியேட்டரில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய CO2 அதிகமாக இருக்குது. இதுதான் விஞ்ஞானிகளில் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கன்க்ளூஷன்களை கொண்டு வருது. ரிசர்ச்சர்ஸ் இதை காலிஸ்டோ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் மூலியமாக உருவாகாத CO2 உடைய மிகப்பெரிய ரிசர்வாயராக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஒரு சின்ன பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இம்பேக்ட் நடந்திருக்கு, சப்சர்ஃபேஸோ அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோ வெளிவந்திருக்கு. CO2 அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் சர்ஃபேஸ்க்கு எக்ஸ்போசர் ஆகிருக்கு. அதனால தான் லாஃபின் அண்ட் ஹேமிடியல் ரீஜியனில் ஒரு சாதாரணமான ஒரு கிரேட்டர் ரீஜியன் இல்லை அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியுது. அது காலிஸ்டோவுடைய பழங்கால கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஜியோலாஜிக்கல் அச்சீவாக இருக்குது. காலிஸ்டோவுடைய சர்ஃபேஸில் வாட்டர் ஐஸ் அண்ட் கார்பன் பியரிங் மெட்டீரியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜூபிட்டருடைய மேக்னடோஸ்பியரில் இருந்து வரக்கூடிய எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் இந்த சர்ஃபேஸை கொஞ்சம் மாற்றுது. அதாவது H2O ஐஸ் கார்பன் பியரிங் மெட்டீரியல்ஸோட ஒன்று சேருது. அதே சமயம் எனர்ஜெட்டிக் ரேடியேஷனும் ஒன்று சேருது. இதனால் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. CO2 மாதிரியான புதிய காம்பவுண்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை அங்கே வழிவகுக்குது. அதாவது ஜூபிட்டருடைய மேக்னடோஸ்பியர் வெறும் கண்ணுக்கு தெரியாத மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்லை, அது காலிஸ்டோவுடைய சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பிளானட்டரி ஸ்கேல் கெமிக்கல் ப்ராசஸிங் சிஸ்டமாக கூட மாற்றுது. இந்த லைனை வச்சு அது ஒரு மிகப்பெரிய கதையை நம்ம உருவாக்கலாம். GWST காலிஸ்டோவுடைய ரொம்ப மங்கலான கேஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய CO2வையும் டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அது சாலிட் CO2வா இருக்கக்கூடிய இடங்களில் நேரடியாக மேட்ச் ஆகலை. கேஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய CO2 டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு. அதாவது சர்ஃபேஸில் CO2 ஐஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையே அட்மாஸ்பியரில் CO2 அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ரிலேஷன்ஷிப் இங்கே இல்லவே இல்லை. இதுதான் ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு பசிலை உருவாக்கியிருக்கு. இங்கே வேர்டிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காலிஸ்டோ ஹேஸ் அன் அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் மாதிரி சொல்லிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தின்னான எக்ஸ்போசர் லைக் ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். GWST அப்சர்வேஷனில் CO2 கேஸுடைய சிக்னேச்சர்ஸ் இருக்குது. ஆனால் அது ஒரு திக்கான அட்மாஸ்பியர் கிடையாது. மேலும் கேஸுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப பேட்சியாக இருக்குது. ஸோ காலிஸ்டோவை சுற்றி ரொம்ப ரொம்ப மெல்லிய கேஸ் என்விரான்மெண்ட் இருக்குது. அதில் CO2 டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. GWST டேட்டாவில் 4.57 மைக்ரோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு அப்சர்வேஷன் ஃபீச்சர் ஒன்று கிடச்சிருக்கு. இதான் ஆரிஜின் முழுமையாக செட்டில் ஆகலை. இதுக்கு கார்பன் நைட்ரஜன் பியரிங் காம்போனன்ட்ஸுக்கு ஒரு பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடலை. ஆனால் இது கன்ஃபார்ம்டு மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் GWST பார்த்தது என்னங்கிறது முழுமையாக நம்ம கண்டுபிடிக்கல. வேல்ஹல்லா அப்படிங்கிறது காலிஸ்டோவுடைய ரொம்ப மிகப்பெரிய மல்டிரிங் இம்பேக்ட் ஸ்ட்ரக்சர். நாசாவோட இமேஜரியில் ரொம்ப தெளிவாக அது பல அடுக்குகளில் ரிங்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பை நமக்கு தெளிவாக காட்டுது. இந்த இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப பழமையானது. ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் காலிஸ்டோவுடைய க்ரஸ்ட்டை எப்படி டிஃபார்ம் பண்ணோம், எந்த மெட்டீரியல் சர்ஃபேஸ்க்கு வந்துச்சு, அந்த ரீஜியனில் வாட்டர் ரேஸோ அல்லது CO2 டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வேல்ஹல்லா ஒரு நேச்சுரல் லெபார்ட்டரி. அதனால தான் GWST அப்சர்வேஷன் வேல்ஹல்லாவை நோக்கி டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே காயங்கள் அப்படிங்கிறது லிட்ரல் பயாலஜிக்கல் ஸ்கேர் கிடையாது. அது இம்பேக்ட் கிரியேட்டர்ஸ், பெசின்ஸ், பழமையான சர்ஃபேஸ் மாடிஃபிகேஷன் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஜியோலஜிக்கல் காயத்தை உருவாக்குது. ஆனால் GWST அந்த காயங்கள் வெறுமன ஒரு படம் அப்படிங்கிறத சொல்லலை. அந்த காயத்துக்குள்ள வாட்டர் ஐஸ் எங்கே இருக்குது, CO2 எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்கு. இதில் 4 முக்கியமான லேயர்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆன்சியன்ட் ஜியாலஜி. காலிஸ்டோவுடைய சர்ஃபேஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக பழைய ஹிஸ்ட்ரியை பாதுகாத்து வச்சிருக்கு. 2வது லேயர் இம்பேக்ட் ஜியாலஜி. வேல்ஹல்லா, ஆஸ்கார்ட், லாஃபின் அண்ட் ஹைமெடல் மாதிரியான இம்பேக்ட் சர்ஃபேஸ்க்குள்ள ஃப்ரெஷ்ஷான மெட்டீரியல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அடுத்த லேயர் மேக்னடோஸ்பியரிக் கெமிஸ்ட்ரி. ஜூபிட்டருடைய சார்ஜ்டு பார்ட்டிகல்
சர்ஃபேஸ் சைஸ் அண்ட் கார்பன் பியரிங் மெட்டீரியல்ஸை மாற்றுது. லேயர் 4 அதை நம்ம volatile சைக்கிளிங்னு சொல்லலாம். வாட்டர் அண்ட் CO2 உடைய சர்ஃபேஸ் மட்டும் அங்கே ஸ்டாட்டிக்காக இருக்கிறது இல்லை. அது ஐஸ்லேருந்து ரேடியேஷன் ப்ராசஸிங் ஆகி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக மாறி கேஸாக மாறி சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகுது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சைக்கிளாக கூட இருக்கலாம். இந்த ரிசர்ச்சை வச்சு நம்ம லைஃப்பை கண்டுபிடிக்கிறது எந்த வகையிலையும் சாத்தியமே இல்லை. ஆனால் கேலிஸ்டோவுடைய பொட்டன்ஷியல் ஹேபிட்டபிலிட்டி டிஸ்கஷன் பற்றி இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கொடுக்கும். நாசாவோட கெலிலியோ டேட்டா கேலிஸ்டோவுடைய சப்சர்ஃபேஸ் சால்ட்டி ஓஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குது. ஆனால் கடல் இருக்கிறதுக்கான அர்த்தம் அங்கே உயிர் இருக்குது அப்படிங்கிறது இல்லை. மேலும் இந்த GWST ஸ்டடி ரொம்ப முக்கியமாக சர்ஃபேஸ் உடைய காம்போசிஷன், சர்ஃபேஸ் உடைய அட்மாஸ்பியர் அல்லது மேக்னடோஸ்பியர் உடைய இன்ட்ராக்ஷன் பற்றினது. அதனால் பழங்கால அந்த மிகப்பெரிய நிலவில் உயிர்கள் இருக்குது அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் பல கிரகங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கலாம். பட் அதோடைய சர்ஃபேஸ்க்கு கீழே பல மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கலாம். நம்ம அதை கண்டுபிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. தொடர்ந்து பாருங்கள், வானத்தில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.